அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நாளை வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஆடிப்பஞ்சமி. செவ்வாய்க்கிழமையோடு வந்திருக்கக்கூடிய இந்த நாள் தாங்க ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நாள். ஏன்னா நாளைக்கு நாகப்பஞ்சமினும் சொல்லுவாங்க, கருட பஞ்சமினும் அழைக்கிறோம். இப்படி நாளை தினம் கருட பகவானுக்கும் நாகர்களுக்கும் விஷ்ணு பகவானுக்கும் அதோடு கூட வாராகி அம்மனுக்கும் நம்முடைய மங்கள கௌரிக்கும் எல்லா தெய்வங்களுக்குமே உகந்த ஒரு நாள்னா நாளை வந்திருக்கக்கூடிய ஆடிப்பஞ்சமி. அதுவும் நாளைக்கு செவ்வாய்க்கிழமை அப்படின்னு சொன்னாலே முருகனுடைய வழிபாடு தான். அப்படி சகல தெய்வங்களுடைய அனுகிரகம் நமக்கு கிடைப்பதற்கும் இப்படி செவ்வாய்க்கிழமையோடு வந்திருக்கிறதுனால நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட கடன் பிரச்சனைகளும் தீர்வதற்கும் நாளைக்கு இந்த ஒரு இலை மட்டும் உங்கள் கையில் கிடச்சிட்டா நீங்கள் தான் உண்மையான அதிர்ஷ்டசாலி. ரொம்ப எளிமையான ஒரு பரிகார முறை தான். இந்த ஒரு தீபத்தை மட்டும் நாளைக்கு நீங்கள் உங்கள் வீட்டில் ஏற்றி மூளை முடுக்கு எல்லா இடமும் காமிச்சு பாருங்கள். உங்கள் குடும்பத்தில் பலவித மாற்றங்கள், பலவித பணப்புழக்கங்கள் எல்லாமே வந்து சேரும். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு பதிவு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம். நாளை வந்திருக்கக்கூடிய கருட பஞ்சமிக்கு நம்முடைய சேனலை பதிவுகள் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக பார்க்காத சகோதர சகோதரிகள் அந்த ஒரு பதிவையும் பார்த்து நிச்சயமாக நீங்கள் பலனடையணும். ஏன்னா நாளைக்கு நம்ம குடும்பத்தில் எப்படிப்பட்ட கஷ்டங்களும் தீர்வதற்கு இப்படி சக்தி வாய்ந்த செவ்வாய்க்கிழமையோடு வந்திருக்கக்கூடிய பஞ்சமினால் நம்ம தவறவே விடக்கூடாதுங்க. எப்பயுமே செவ்வாய்க்கிழமைக்கு நம்ம எந்த திதி வந்தாலுமே நமக்கு எவ்வளவு குடும்பத்தில் அந்த கடன் பிரச்சனைகள் இருந்தாலுமே அது கண்டிப்பாக தீரும். ஏன்னா எந்த பரிகாரங்கள் பண்ணாலும் தீப வழிபாடுகளாக இருக்கட்டும், தாந்திரிக பரிகாரங்கள் எல்லாத்துக்குமே அதீத ஒரு சக்தி இருக்குது. அந்த வகையில் நாளைக்கு வாராகி அம்மனை நினச்சி எல்லா தெய்வங்களையும் நீங்கள் மனசில் நினச்சி வேண்டிட்டு இந்த எளிமையான ஒரு விஷயத்தை உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சாலே போதும். இதற்கு என்ன தேவைப்படும்னா ஒரே ஒரு கற்பூரவள்ளி இலை மட்டும் போதும். எப்பயுமே பல பதிவுகளை சொல்லியிருக்கோம், கற்பூரவள்ளி செடியானது நம்ம குடும்பத்தில் வீட்டில் இருக்க இருக்க நமக்கு நல்ல ஒரு செல்வ செழிப்பு, பணவரவு நிச்சயமாக இருக்கும். சில செடிகளுக்கு நல்ல அந்த வாஸ்து ரீதியான நமக்கு ஒரு விருட்சம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, வாஸ்து விருட்சம்னு. அது மாதிரி இந்த ஒரு செடிக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்குது. எப்படிப்பட்ட ஒரு எதிர்மறை எண்ணங்கள், ஒரு நெகட்டிவ்ஸு அப்படி எது இருந்தாலுமே குடும்பத்துக்குள்ளே நம்ம வீட்டுக்குள்ளே அந்த நெகட்டிவ்ஸை உள்ளே கொண்டு வராமல் இந்த ஒரு செடியானது தடுத்து நிறுத்தும் அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்குது. அதே மாதிரி தான் இந்த கடன் பிரச்சனைகளும். இந்த இலை வச்சு நம்ம செய்யக்கூடிய கடன் பிரச்சனைக்கான தாந்திரிக பரிகாரங்களுக்கு 100% ரிசல்ட்டு நிச்சயமாக கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ வீட்டில் குழந்தைங்க இருக்காங்கல்ல, பெரியவங்களே நம்மளாம் இருக்கிறோம். அப்போ நமக்கு ஏதாவது ஒரு இருமல், காய்ச்சல், சளி அப்படி எது வந்தாலுமே ஒரே ஒரு இலை நம்ம வீட்டில் அதனுடைய வாசனையினை அந்த ஸ்மெல் நம்ம நீங்கள் நுகர்ந்தாலே போதும், நமக்கு அவ்வளோ ஒரு ரெஃப்ரெஷிங்காக அதில் கஷாயம் பண்ணி குடித்தா உடலுக்கும் நமக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தையே கொடுக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் கற்பூரவள்ளி செடி யார் வீட்டிலலாம் இருக்கோ அவங்க கமெண்ட் செக்ஷனில் எங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். இப்போ உங்கள் வீட்டில் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக இந்த ஒரு செடியை மட்டும் நீங்கள் வாங்க மறக்காதீங்க. நாளைய தினம் வீட்டில் நமக்கு நல்லபடியாக பணவரவுகள் நல்ல அதிகமாகணும், வருமானங்கள் நல்ல பெருகணும். வருமானங்கள் பெருக கடன் பிரச்சனைகள் எல்லாமே நம்ம தீர்த்துட்டு நல்ல வாழ்க்கையுடைய அந்த இறுதி கட்டம் வரைக்கும் கூட சந்தோஷமாக வாழலாம். நமக்கு கடன் வாங்கக்கூடிய சூழலே நமக்கு வாழ்க்கை முழுக்கவே இருக்காது. நாளைய தினம் கற்பூரவள்ளி இலை ஒரே ஒரு இலை மட்டும் சின்னதான ஒரு பித்தளை தட்டு எடுத்துக்கலாம், இல்லாட்டி ஒரு அகல் வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம அது மேலே கற்பூரம் வச்சு ஏற்றுவோம். அப்போ நேரமாக ஆக சூடு நமக்கு அதிகமாகும், கையெல்லாம் சுற்றும். அதனால் நீங்கள் சின்னதான ஒரு அகலில் ஒரே ஒரு இலை மட்டும் நீங்கள் வச்சுட்டு அதற்கு மேலே 2-3 கிராம்புகள், அதாவது நல்ல மொட்டு உடையாத நல்ல கிராம்பாக எடுத்துக்கோங்க. ஒரு கிராம்பு வச்சாலும் பரவாயில்ல, இல்லை 3 கிராம்புகள் உங்கள் கிட்டே இருக்குது, மொட்டு உடையாத கிராம்பாக இருந்தால் 3 கிராம்பு வச்சுக்கோங்க. அதற்கு மேலே பச்சை கற்பூரம் நீங்கள் ஏற்றி வச்சுருங்க. இப்போ இந்த பச்சை கற்பூரம் இப்போ பதிவு நான் தாமதமாக பார்த்தோம், நாளைக்கு தான் இந்த பதிவை பார்க்குறீங்க. பச்சை கற்பூரம் வீட்டில் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய கட்டி கற்பூரம் இருக்குது பார்த்தீங்களா, நார்மலாக காமிக்கிற சூடம், அந்த கட்டி கற்பூரத்தை நீங்கள் எடுத்து வச்சுருங்க. இப்படி இந்த 3ஐயுமே சேர்த்து வச்சு நீங்கள் அந்த சூடத்திலிருந்து வெளிவரக்கூடிய அந்த புகையை உங்களுடைய வீடு முழுவதுமே காமிக்கணும். நீங்கள் ஒரு நம்ம தூபக்கால் மாதிரி வச்சுட்டு அதுக்குள்ளே அகல் வச்சுட்டு இப்படி பச்சை கற்பூரம், அந்த ஓமவல்லி இலை, கிராம்பு இது எல்லாமே இப்படி சேர்ந்து எரியிறப்ப
நல்ல ஒரு அதிலிருந்து ஒரு வாசனை, நல்ல ஒரு அரோமா, ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வரும். அப்போ அந்த தீபத்துக்கு முன்னாடி நீங்கள் ஆத்மார்த்தமாக உட்காந்து உங்களுடைய கடன் பிரச்சனை எல்லாம் தீரணும், குடும்பத்தில் வருமானங்கள் பெருகணும், அந்த பெருகுவதற்கான வாய்ப்புகள், வழிகள் கடவுள் ஏதாவது ஒரு ரூபத்தில் நமக்கு கண்ணில் காமிச்சு கொடுக்கணும், அப்படி நல்ல வழி கிடைக்கணும்னு சொல்லிட்டு நல்லா வேண்டிட்டு அந்த தூபக்காலை எடுத்து நீங்கள் சுவாமி ரூமில் உங்கள் வீட்டோட ஒவ்வொரு மூலை முடுக்கு எல்லா இடத்துலும் அடுப்படியில் வைக்கலாம், நீங்கள் படுக்கிற ரூமில் வைக்கலாம், அப்படி எல்லாம் எங்கெல்லாம் உங்களுக்கு வீட்டில் ரூம் இருக்கோ அந்த எல்லா இடத்துலையும் மூளை முடுக்கு எல்லாமே நம்ம காமிக்கணும். ஏன்னா அதிலிருந்து வரக்கூடிய புகை, அந்த வாசனை இருக்குது பார்த்தீங்களா, வீட்டில் ஏதாச்சும் ஒரு நெகட்டிவ்ஸ் இருக்குது, அந்த பணம் வருவதற்கான தடைகள், முட்டுக்கட்டைகள், அந்த பிளாக்ஸ் இருந்தால் கூட அது எல்லாத்தையுமே நமக்கு வீட்டை விட்டு அப்படி துரத்தி விட்டுரும். எதிர்மறை எண்ணங்கள் எல்லாமே நம்ம வீட்டை விட்டு ஒழியும். இப்படி நம்ம ஆடிப்பஞ்சமியில் செய்வதன் மூலமாக குடும்பத்தில் நல்ல ஒரு வருமானங்கள் பெருகி நல்லபடியான கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை நிம்மதியாக வாழலாங்க. நம்ம வீட்டில் உங்கள் வீட்டில் செடி இருக்கிறப்ப அந்த செடிக்கு நம்ம தண்ணி ஊற்றுவோம் பார்த்தீங்களா, தண்ணி இதற்கு அதிகம் தேவைப்படாது. கொஞ்சமாக அப்படி தண்ணி ஊற்றுறப்ப 2 நிமிஷம் அந்த உங்களுடைய கடன் சுமை அந்த செடிக்கிட்ட சொல்லி நம்ம பேசி எங்களுடைய கடன் பிரச்சனைகள் தீர்றணும் அப்படின்னு நம்ம சொல்லி இப்படி வேண்டி தண்ணி ஊற்றுறப்ப செடிக்கு இயற்கையாகவே பேசக்கூடிய விஷயத்தை கேட்கக்கூடிய ஒரு சக்தி இருக்குது. நம்ம பேச பேச அந்த செடியானது வளர வளர நம்ம குடும்பத்தில் நல்ல ஒரு செல்வ செழிப்பானது அதிகரிக்கும். கடன் சுமை படிப்படியாக குறையிறத நம்மளே கண்கூடாக பார்க்கலாம். நம்ம போடுற முழு முயற்சிகளும், இந்த எளிமையான தாந்திரிக பரிகாரங்களும் கண்டிப்பாக வாழ்க்கையில் உங்களுடைய கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக நீருங்குங்க. அதே மாதிரி இந்த பரிகாரத்தை நம்ம நாளை தினம் மட்டும்தான் செய்யணுமான்னு அப்படி கிடையாது. நீங்கள் வாரத்துக்கு ஒரு முறை பண்ணலாம், இல்லாட்டி தொடர்ந்து 48 நாட்கள் உங்கள் வீட்டில் இதே மாதிரி இந்த கற்பூரவள்ளி இலை அப்புறம் கிராம்பு இந்த 3ஐயும் சேர்த்து நம்ம ஒரு தீபமாக காமிச்சு வீடு ஃபுல்லாக அந்த புகையை இப்படி காமிக்கிறப்ப வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகள், நெகட்டிவ்ஸ் இது எல்லாம் போய் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன், நம்முடைய கடன் பிரச்சனைகள் எல்லாம் போய் வீட்டில் இருக்கவங்களுடைய மைண்டே நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு மைண்டாக மாற ஆரம்பிச்சிடும். இந்த பரிகார முறை நம்ம நாளைக்கு சாயங்காலம் பண்ணலாம், இல்லாட்டி அதிகபட்சமாக ஒரு 8 மணி 9 மணிக்குள்ளே நீங்கள் ஆஃபீஸ் போயிட்டு வரங்களா இருந்தால் போயிட்டு வந்துட்டு கூட கை கால் முகம் கழுகிட்டு சுவாமிக்கு ஒரு தீபம் ஏற்றிட்டு இந்த பரிகார முறை நீங்கள் செய்யலாம். இப்படி செய்வதன் மூலமாக நமக்கு என்றைக்குமே நல்லது மட்டுமே நடக்கும். நம்முடைய சேனலை நம்ம ஆடி பஞ்சமிக்கு இந்த ஆடி மாதத்தில் நிறைய விஷயங்கள், மந்திரங்கள் எல்லாமே சேனலை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். கண்டிப்பாக நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்க எல்லாருமே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் கொடுக்கணும். பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன்ஸையும் நீங்கள் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு பதிவானது நிச்சயம் உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். மீண்டும் வேறு ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.